இந்த கேஸ் பாருங்க, சென்னை புட்லூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து நமக்கு இது ஃபைல் ஆயிருக்கு. ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு இப்ப போட போறது. ஸோ யாராச்சு பிரெக்னன்ட் லேடிஸா இருந்தாலும் சரி, ரொம்ப வீக் ஹார்ட்டடா இருந்தாலும் தயவுசெய்து இந்த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் பார்க்காதீங்க. இந்த வாய்ஸ் நோட் கேட்டுட்டு தயவு செஞ்சு நீங்க இஃப் யூ விஷ் டு சி ப்ளீஸ் பாருங்க. இல்லைன்னா வேணாம். ஏன்னா எனக்கு இதை பார்த்துன்னா பயங்கர தலை சுத்தல் வந்துருச்சுங்க. கொஞ்ச நேரம் பயங்கர கிடினஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வார்னிங்கோட நான் உங்களுக்கு போடுறேன். இந்த டாக் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்டை விட்டு வெளியில போகுமா. ஸோ வெளியில இவன் போகக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க கேட் எல்லாம் அடைச்சு வேற வச்சிருக்காங்க. நேத்து நைட் இவன் எப்படி வெளியில போனான்னு தெரியலன்னு சொல்லி சொல்றாங்க. ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிச்சு இவன் வெளியில அடிக்கடி போயிடுவானா. ஸோ நேத்து வந்து பாத்தீங்கன்னா இவன் வெளியில போயிருக்கான். வெளியில போன டாக் வந்து அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லயே ஒரு பார்க் ஒண்ணு இருக்கான். அடிக்கடி அங்கதான் போயிட்டு சுத்திட்டு வருவானா. இது வரைக்கும் யாரையுமே அவன் வந்து யாரையும் துரத்துனது இல்ல, யாரையும் கடிச்சது இல்ல, எதுவுமே பண்ணதில்ல. ரொம்ப ஃப்ரெண்ட்லியஸ்ட் டாக் தான். யாரோ நேத்து நைட் இந்த டாகோட காலை வந்து கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணிட்டு தனியா கால் எடுத்து அந்த கேட்டோ வாசல்லயே வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த டாக்னால வலி தாங்க முடியல. வீட்டுக்குள்ள வர முடியல. ஏன்னா அந்த வலியெல்லாம் அவங்க அடைச்சு வச்சதுனால வலி தாங்க முடியாம பின்னாடி பக்கம் ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கான். அங்க வந்து உட்கார்ந்துட்டு அவன் அழுதுட்டு இருந்திருக்கான், கத்திட்டு இருந்திருக்கான். இந்த பெட்டோட ஓனர் வந்து எந்திரிச்சு பார்த்திருக்காங்க. என்னடா இவன் அழுகுற சவுண்ட் அங்க கேக்குதுன்னு போட்டு பார்த்திருக்காங்க. உள்ள வர முடியல. என்னன்னு போய் பார்த்தா அவங்களுக்கே பயங்கரம். சரியான ஷாக்குங்க. வெளியிலயே வர முடியலையாமா. அழுதுருக்காங்க, கத்தியிருக்காங்க. டாக் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் குடுத்துருக்காங்க. யார் இந்த மாரி பண்ணாங்கன்னு இப்ப வரைக்கும் தெரியலங்க. மனிதர்கள்லாம் மிருகமாவே மாறிட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. மிருகமாவே மாறிட்டோம். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இந்த கொடுமைக்கு. நாளைக்கு இந்த குழந்தைக்கு வந்து சர்ஜரி இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த குழந்தை சீக்கிரத்துல ரெடி ஆகி வரணும்னு.